அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய அரசு பணி அப்படின்ற கனவு கண்டிப்பாக நிறைவேறும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சிலபஸ் தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் புக்குனால் பழைய புக்கு, புது புக்கு அப்லோட் பண்ணுவோம். இப்போ பழைய புக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 7th தமிழ் பழைய புத்தகம் இயல் 3 இலக்கணம் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின். டோட்டலாக ஒரு 21 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நால்வகை சொற்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். இலக்கண வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண வகை சொற்கள் 4 வகைப்படும். அந்த 4 வகை பாருங்கள். இலக்கண வகை சொற்கள் யாவை? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். கட்டாயம் இதிலிருந்து கொஷின் வரும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். ஸோ இலக்கண வகை சொற்கள் 4 வகைப்படும். அது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒன்றன் பெயரை குறித்து வருவது பெயர்ச்சொற்கள். ஒன்றன் பெயரை குறித்து வருவது பெயர்ச்சொற்கள். பெயர்ச்சொற்களுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். அம்மா, அப்பா, மாநகர், மதுரை என்பன எவ்வகை சொற்கள்? ஸோ எல்லாமே எதுனா பெயர்ச்சொற்கள். அம்மா, அப்பா, மாநகர், மதுரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயர்ச்சொற்கள். ஒரு பொருளின் செயலை, அதாவது இயக்கத்தை குறிப்பது வினைச்சொல். ஒரு பொருளின் செயலை குறிப்பது, அந்த செயல் அப்படின்னா இயக்கம். இயக்கத்தை குறிப்பது எதுனா வினைச்சொல். எடுத்துக்காட்டு வந்தான். வந்தான்னா நடந்து வந்துட்டுருக்கிறது. ஒரு இயக்கத்தை குறிக்குது. அதனால் அது ஒரு வினைச்சொல். தனியாக வந்தால் பொருள் தராது. பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்தே வருவது எது அப்படின்னா இடைச்சொல். தனியாக வந்தால் பொருள் தராது. பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்தே வருவது தான் இடைச்சொல். கொஷின் கேட்கலாம். பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்தே வருவது எது அப்படின்னா இடைச்சொல். தம்பியும், இதில் உள்ள என்பது பார்த்திங்கன்னா இடைச்சொல். தம்பியும், அதில் என்பது இடைச்சொல். ராமனை பார்த்தேன். இதில் வரும் வேற்றுமை உருபு இடைச்சொல்லாகும். இதில் வரக்கூடிய வேற்றுமை உருபு பார்த்திங்கன்னா ஐ. இது ஒரு இடைச்சொல்லாக வந்திருக்கு. ராமனை பார்த்தேன். இதில் வரும் வேற்றுமை உருபு ஐ இடைச்சொல்லாகும். கற்றதனாலாய பயனேன் கொள். இதிலுள்ள டேஸ் என்னும் அசை சொல்லும் இடைச்சொல்லே. கொல் அப்படின்றது ஒரு அசை சொல். ஆனால் அதில் அது ஒரு இடைச்சொல்லாகவும் வந்திருக்கு. கற்றதனாலாய பயனேன் கொள். இதிலுள்ள கொல் எனும் அசை சொல்லும் இடைச்சொல்லே. பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன எது அப்படின்னா உரிச்சொற்கள். ஒரு முக்கியமான கொஷின். உரிச்சொற்களை பற்றி கேட்காத எக்ஸாமே கிடையாது தமிழில். உரிச்சொற்கள் கட்டாயம் கொஷின் வரும். பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன உரிச்சொற்கள். மாநகர் எனும் சொல்லிலுள்ள மா என்பது டேஸ் ஆகும். என்ன அப்படின்னா உரிச்சொல். மாநகர் எனும் சொல்லிலுள்ள மா என்பது உரிச்சொல் ஆகும். மா என்பதன் பொருள் பெரிய. மா என்பதன் பொருள் பெரிய. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி வினாக்கள். முருகன் மாமலையை பார்த்தான். இந்த முற்றுச் சுற்றொடரில் உள்ள சொற்களை வகைப்படுத்தி காட்டுக. முருகன் மாமலையை பார்த்தான். பாருங்கள், முருகன் அப்படின்றது பெயர்ச்சொல், பார்த்தான் அப்படின்றது வினைச்சொல், மாமலை அப்படின்றது உரிச்சொல், இதில் ஐ அப்படின்றது இடைச்சொல். ஐ இங்கே வந்திருக்கு, மாமலையை. ஸோ முருகன் பெயர்ச்சொல், பார்த்தான் வினைச்சொல், மா உரிச்சொல், ஐ இடைச்சொல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இதில் பார்த்திபன் பாரதி ரெண்டுமே பெயர்ச்சொல். அடைந்தனர் அப்படின்றது வினைச்சொல். இதில் அப்படின்றது இடைச்சொல். பார்த்திபனும் பாரதியும்
இதில் ஐ வந்திருக்கு, பள்ளியை அது வந்து மென்ஷன் பண்ணல. ஐ அப்படின்றதும் ஒரு இடைச்சொல்லாக வந்து வரும். பொறுத்துக. பெயர்ச்சொல், பெயர்ச்சொல் வந்து வேலன் பெயர்ச்சொல். வினைச்சொல் வந்து வந்தான், வந்தான் அப்படின்றது வினைச்சொல். இடைச்சொல் வந்து 5ம் 6ம். உரிச்சொல் வந்து மாவீரன். ஸோ ஆன்சர் கீ வந்து இங்கேயே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வல்லினம் மிகும் இடங்கள். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் மட்டும் வல்லினம் வர்க்க சொற்கள் வந்தால் டேஸ் மிகும். இது அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். ஸோ 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிளாக இதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 8 + தொகை 8 தொகை. 10 + பேர் 10 பேர். 8 + கால் 8 கால். 10 + பாட்டு 10 பாட்டு. ஸோ 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 17வது கொஷின். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் வல்லினம் மிகும். மேலும் அதற்கான சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 + சட்டை 10 சட்டை. 10 + தோப்பு 10 தோப்பு. 8 + கூடை 8 கூடை. 8 + தேர் 8 தேர். ஸோ 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஸோ நெக்ஸ்ட் 18வது கொஷின். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் முன் வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்தால் டேஸ் மிகும். ஆன்சர் வந்து வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் முன் வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்தால் வல்லினம் மிகும். ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். பாடா + குயில் பாடா குயில். கேளா + செவி கேளா செவி. ஆடா + தோழி ஆடா தோழி. செய்யா + செயல் செய்யா செயல். சொல்லா + சொல் சொல்லா சொல். ஸோ பாடா கேளா ஆடா செய்யா சொல்லா இந்த வார்த்தைகள்லாம் வந்தாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அது பார்த்துக்கோங்க. பாடா + குயில் பாடா குயில். அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகும். 19வது கொஷின். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஸோ வல்லினம் மிகும். அதற்கான மேலும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. செய்த + தச்சன் செய்த தச்சன். பாடிய + கவிதை பாடிய கவிதை. காத்த + சிறுமி காத்த சிறுமி. வெடித்த + பஞ்சு வெடித்த பஞ்சு. பாருங்கள். செய்த பாடிய காத்த அந்த ஆ அப்படின்ற வார்த்தை உச்சரிப்பில் வந்து முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உச்சரிக்கும் போது பாருங்கள். பாடா கேளா ஆடா செய்யா சொல்லா. அதே தான் செய்த பாடிய காத்த வெடித்த. ஸோ நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகா இடங்கள். இது 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால தான் வந்து வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. இதே 10th ஸ்டாண்டர்டில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அப்போ நிறைய நம்ம வந்து படிப்போம். ஸோ பேசிக்லேருந்தே நம்ம வந்து போயிடலாம். 20வது கொஷின். பெயரச்ச சொற்கள் முன் டேஸ் மிகாது. பெயரச்ச சொற்கள் மீன் வந்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள். வந்த + குழந்தை வந்த குழந்தை. உடைந்த + பலகை உடைந்த பலகை. ஸோ வந்த உடைந்த செய்த கிழிந்த காய்ந்த எல்லாமே பெயரச்ச சொற்கள். ஸோ வந்து வல்லினம் மிகாது. செய்த + பனி செய்த பனி. கிழிந்த + துணி கிழிந்த துணி. காய்ந்த + கட்டை காய்ந்த கட்டை. லாஸ்ட் 21வது கொஷின். தமிழ் எண்ணு பெயருக்குரிய எண்ணுருக்களை பொறுத்துக. தமிழ் எண்கள் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு கொஷின் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ஒரு சில எக்ஸாமில். ஆனால் இனிமேல் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 5 5னா ரூ. அதாவது கா ஊங்கா சா ரூ சு ஏ ஆ கு கா 0 அப்படின்றது தான் 1லேருந்து 10 வரைக்கும். நீங்கள் அதை அப்படியே வரிசையாக வந்து 3 லெட்டராக சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ 5 அப்படின்னா கா கானா 1 கா ஊ 2 கா ஊங்கானா 3 சா ரூனா 5. பாருங்க 5னா ரூ வந்துருச்சு. 7 7னா ஏ. 8 8னா ஆ.
மூன்றுனா வந்து பாருங்கங்கா 3 10னா கா அது பக்கம் ஒரு 0 மாதிரி ஒரு ரவுண்டு வரும். கான்னா பாருங்கள், கா அப்படின்னா 1, அந்த 0க்கு ஒரு 0 மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட 7th ஸ்டாண்டர்டில் இயல் வந்து 3 முடிஞ்சுது. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.